அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாள். உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் இந்த ஒரு பொருளை வையுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி அந்த பொருளை வைப்பதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் ஏற்படும், உங்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான நாள். நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விசேஷங்கள் இந்த மாதத்தில் வரும். முதல்ல பார்க்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம். அது கார்த்திகை முதல் நாளே நம்மளுக்கு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இந்த நாளில் ஏற்கனவே முருகனுக்கு எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவை நான் தனியாக கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைய சோமவார விரதமாக சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பயனையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உயர்வானது இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது. இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது கார்த்திகை தீபம். அதனால இவ்வளவு விசேஷங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தை யாருமே தவற விடாதீங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நம்ம கிட்ட பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். பரிகாரம் அப்படின்ன உடனே ரொம்ப பெரிய ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணி செய்யக்கூடிய பரிகாரமா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், ரொம்ப எளிமையா எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் பரிகாரம் சொல்லுவேன். ஏன்னா முதவே நான் சொல்லிட்டேன், இது பணப்பற்றாக்குறையை நீக்குவதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கே எனக்கு பணம் வேணுங்கிறப்ப நான் பணம் இல்லைன்னாதாமா இதையே செய்ய போறேன், இதுக்கே இவ்வளவு பணம் வேணும்னா நான் ஏன் இதை போய் செய்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு நம்ம கிட்ட பணம் இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம கையில இப்போ ஒரு செலவு பண்ணிட்டோம், ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்ககிட்ட வந்து சேரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு, பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தான். வழிபாடு கூட கிடையாது, ஒரே ஒரு பரிகாரம் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப எளிமையானது. யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்குதோ ஆண் பெண் இருவருமே தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இதை மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறீங்க, செய்யலாமான்னு கேட்பீங்க. இது பூஜை அறையிலேயோ வழிபாடுகளோ கிடையாது. அதனால நீங்க யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம், பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களும் செய்யலாம். ஏன்னா இது நம்ம பண வரவிற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். சரி, இப்ப பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸை ஏன் நான் ரெஃபர் பண்றேன், நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இந்த கண்ணாடி பொருள் பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதனால அந்த கண்ணாடி பொருள் அதில் நல்ல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. இப்போ ஒரு எலும்பிச்சம்பழத்தை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த எலும்பிச்சம்பழம் எந்த ஒரு அழுகலும் கரும்புள்ளிகளும் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்பிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணிக்குள்ளார போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இதை போய் அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் இதை அப்படியே வச்சிருங்க. யாருக்குமே தெரிய வேணாம். இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வருவாங்க, அவங்க கண்ணிலையில படாதவாறு ஏதாவது ஒரு ஸ்டூலு அது மாதிரி ஏதாவது வச்சு மறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரம் செய்கிறப்ப இது ஏன் வச்சுருக்கீங்கன்னு அவங்க வந்தால் கேட்பாங்க. அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். இதை செய்யும் பொழுது இந்த பரிகாரம் இந்த பண வரவிற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பலனளிக்காமல் போய்விடும். நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு பண வரவு வரும் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்,
எனக்கு பணம் கிடைச்சிச்சு, எனக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, நீ செய்யி அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி சூட்சமமான முறையில் செய்யலாம். இப்படி வச்சிருங்க. இதை தொடர்ந்து எத்தனை நாள் செய்யணும்? இப்போ இன்னைக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மறுநாள் மறுபடியும் அந்த எலுமிச்சம்பழம் நல்லா இருக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வேற எலுமிச்சம்பழம் வேற தண்ணி பிடிச்சி நீங்கள் தினமும் வச்சுக்கிட்டே வாங்க. இதை எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் வைக்கணும். ஒரு மண்டலம் கண்டிப்பாக வைக்கணும். இல்லைன்னா 2 மாதமாக கூட தாராளமாக வைக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது. தினமும் நீங்கள் அதை ஊற்றிட்டு புதுசாக ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் நல்லா இல்லைன்னா வேற எலுமிச்சம்பழம் மாற்றி அப்படியே வடகிழக்கு மூலையில் வச்சிருங்க. இதை வைப்பதினால் வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு குறையும். வீட்டில் கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் நீக்கிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை இது நீக்கும். இப்போ நாங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் இதை வைக்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க. இப்போது தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அந்த மூளை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது உங்கள் கடைக்கு புதிய புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். நம்ம கையில் எப்பவுமே 2000 3000 இருந்துக்கிட்டே இருக்கும். இது நான் பொதுவாக சொல்லக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் மாதம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆக உங்களுடைய வசதியை பொறுத்து எந்நேரம் உங்கள் கையில் இருக்கும். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் செய்கிறாரு, அவர் கையில் எந்நேரம் ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் அந்நாடு வேலைக்கு போகிறவங்க தாங்கம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு 500 1000 2000 உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த பரிகாரம் உங்களுக்கு வீண் விரயத்தை குறைத்து பணப்புழக்கத்தை வருமானத்தை அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் 48 நாட்கள் இடையில கேப் இல்லாமல் கண்டினியூஸாக செய்யுங்க. நான் இடையில ஊருக்கு போயிடுவேன் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக 2 மாதம் இல்லைன்னா 48 நாட்கள் இதை செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தும். எந்த ஒரு செயலை செய்யும் முன் முதல்ல அதை நம்ம நம்பணும். இது செய்யும், இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.